ரெசிஸ்டன்ஸ் லெவல மல்டிபிள் டைம் டச் ஆகும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடக்கும். செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல ஸோ ஆல்மோஸ்ட் ரிஜெக்ஷன் நடக்கும். ஆனா வீக் ஆகும். தேர்ட் டைம் ட்ரை பண்ணும்போது வீக் ஆகும். பையர் ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அதுதான் அதே சினாரியோ தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இப்ப நம்ம எடுத்திருக்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, டாடா கன்சூமர் ப்ராடக்ட். ஸோ ஏப்ரல் 30த் அன்னைக்கு இந்த லெவல் வந்து போயிருக்காங்க. அதாவது 1174. ஸோ இந்த லெவலில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அகைன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ தேர்ட் டைம் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த இடத்துல வீக் ஆகுது. ஃபோர்த் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வீக் ஆகிட்டாங்க செல்லர். ஸோ பையர்ஸ் கையில் இந்த ஜோன் வந்ததால ஸோ பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா பையர் கண்ட்ரோல் இருக்கிறதால ஸோ நெக்ஸ்ட் லெவல் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குன்னா 1241. ஸோ இந்த லெவல் வரைக்கும் ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் நமக்கு அந்த இடத்துல போகும்போது நம்மளோட என்ட்ரி எந்த இடத்துல இருக்குன்னா நமக்கு என்ட்ரி பிளேஸ் பார்த்தீங்கன்னா 1191. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி வச்சுட்டு ஸோ நம்மளோட டார்கெட்டை 1241 வைக்கும்போது ஈஸியாக அந்த இடத்துல நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகும். ஸோ இது என்னுடைய ஓன் அனலைஸுங்க. ஸோ நீங்கள் இந்த டாடா கன்சூமர் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பிளான் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. ஸோ நம்ம எப்பயும் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பார்க்காம மின்ட்டில் நம்ம கிராஸ் செக் பண்ணுவோம். அவங்களுடைய ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து ஸோ என்ன லெவல் வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்கன்றது அதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மின்ட்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஸோ நமக்கு வந்து புல்லிஷ் மொமெண்டம் தான் இருக்குது. ஸோ நம்ம லாங் டேர்ம் வியூவும் ஷார்ட் டேர்ம் வியூவும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஸோ நமக்கு புல்லிஷில் தான் இருக்குது. பையரோட டாமினேஷன் தான் அந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு ஸோ இந்த டாடா கன்சூமர் ப்ராடக்ட்டை வந்து கன்சிடர் பண்ணலாம்.